ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோவில் ஒரு முக்கியமான நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸு சொல்லலான் இருக்கேன். சமையல் டிப்ஸ் தான். ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது அப்புறம் நான் அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு பயனுள்ளதாக இருந்ததால் உங்களுக்கும் நான் சொல்லலான்ட்டு தான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிடுச்சு. கிரேவி அரைச்சி தேங்காய்லாம் அரைச்சி விடாததுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் அளவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு திக்காக கிரேவி பண்ணேன். அதாவது உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு பண்ணேன். பார்த்தா உப்பு ஒரு 2-3 கல் நல்லாவே உரைக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு. என்னடா செய்யலான்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளியும் தேங்காவும் எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிட்டேன். தக்காளி பச்சை வாசம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி அப்புறம் தேங்காய் கொஞ்சம் திருவு போட்டு அதையும் வணக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி விட்டேங்க. உப்பெல்லாம் சூப்பராக ஒன்றுமே இல்லாமல் நல்லா கரெக்டாக போயிடுச்சு. கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாக வந்துச்சு. நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து உப்பு அதிகமாக போயிடுச்சு. அப்படி சாம்பாருக்கெல்லாம் அதிகமாக போனால் என்ன பண்ணலான்னா, ஒரு தக்காளியே நல்லாவே சாம்பாருக்குன்னா நீங்கள் தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட நீங்கள் அதை அரைச்சி விட்டுக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து தக்காளியும் நல்லா கொஞ்சம் அரைச்சி விட்டோம்னா சாம்பார் கூட உங்களுக்கு உப்பு கம்மியாக போயிடுங்க, கரெக்டாக போயிடும். சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னு இது பண்ணலாம். இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு செஞ்சுக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசித்து கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த உப்பெல்லாம் இழுத்துக்குதுங்க. நான் பார்த்தேன் இன்றைக்கி, அப்படி தான் பண்ணேன். நம்ம அரைச்சி விட்டு இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு அதிகமாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திக்னஸும் கிடைக்கிது. அப்புறம் டேஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு. உப்பும் சரியாக போச்சுங்க. இது நான் இன்றைக்கி என்னோடய இதில் அனுபவப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து நம்ம வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நம்ம எப்போவுமே சாதம் வடித்து சாப்பிட்ணும். வடிக்காமல் குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நம்ம வடித்து வச்ச அந்த கஞ்சி பார்த்திங்களா கெட்டியாக கல்லாட்டு இருக்கும். அத்தனை இதுவும் வந்து நம்ம வடிக்காமல் சாப்பிடும்போது அந்த அரிசியில் தான் இருக்குங்க. அதனால் மெயினாக நம்ம சுகரெல்லாம் வர காரணமே மெயினாக அது வடித்து சாப்பிடாது தான். அதனால் நீங்கள் வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து அது பொங்கிட்டே இருக்கும், பொறுமை இருக்காது அவங்களுக்கெல்லாம். நம்ம ஒரு பக்கம் டக்குன்னு குழம்பு ரசம் வச்சோமா, குக்கர் வச்சோமா, இறக்கணுமான்னு இருக்கும். ஆனால் அது வந்து வடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அது தெரிச்சுக்கிட்டு கொஞ்சம் லேட் எடுத்துக்கும். அதனால் என்ன செய்யலான்னா, நீங்கள் ஊற வச்சுருங்க அரிசியை. ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை போடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை போடுங்க. அரிசி போட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதி வரும். கொதி வந்தவுடனே நல்லா தட்டு மூடிடுங்க. தட்டை நல்லா போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதித்து தெரிச்செல்லாம் விடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டு வேறு எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. குழம்பு பொரியல் அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சாப்பாடை தூக்கி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே அந்த மூடி வச்ச இதுலேயே இதுலேயே 3/4 மேலே வெந்திருக்குங்க. மறுபடியும் ஒரு செகண்டு அந்த ஒரு கொதி வந்தது நமக்கு பக்குவம் வந்துடும். சாதம் வெந்த பக்குவம் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வடிச்சுக்கலாம். அதனால் தெரித்து கேஸ் எல்லாம் தெரிக்குது அப்படின்றதெல்லாம் அந்த இதுவும் இருக்காது. சரிங்களா? 3வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா உளுந்து வடை வந்து புசு புசுன்னு கடையில் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கு செஞ்சால் அது வரவே வராதுங்க. எல்லாம் யோசனை கரெக்டாக தான் செஞ்சேன் அப்படி இப்படின்வாங்க. அதுக்கு வந்து நான் செய்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உளுந்திய ஒரு டம்ளர்னால் 2 ஸ்பூன் பச்சரிசிங்க தனியாக ஊற வச்சுக்கணும். உளுந்தையும் தனியாக பச்சரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஊற வச்சுட்டு எவ்வளோ நேரம் 1/2 மணி நேரமா 3/4 மணி நேரமா எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ ஃப்ரிட்ஜிலுக்குள்ளே வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வைக்கிறத ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம வடை சுடும் போது அரைப்போம் இல்லைங்களா, அப்போ எடுத்து அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியோட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா புசு புசு புசுன்னு இருக்குங்க. நம்ம எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ஊற வைக்கிறது மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வச்சுருங்க. இல்லையா ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிருங்க. அப்படி அரைச்சிங்கன்னா உளுந்து போண்டாவோ வடையோ செமையாக சூப்பராக வரும். சரிங்களா? அடுத்தது 4வது டிப்ஸ் ஒன்று. நான் பயன்படுத்துகிறது தாங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணேன்னா நல்லா ட்ரையாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வீடியோலலாம் போட்டிருப்பேன். வெண்டைக்காய் வந்து நல்லா ட்ரையாக அது வந்து வழுவழுப்பு தன்மை வராமல் இருக்கணும்னா
நம்ம வணக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாங்க. தயிர் விடும்போது உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மையும் வராது. அது மட்டும் இல்லாம அந்த கலரும் சேஞ்ச் ஆகாம இருக்கும். சரிங்களா? வழுவழுப்பு தன்மை இல்லாம கலரும் சேஞ்ச் ஆகாம வெண்டைக்காய் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். நல்லா இருக்குங்க. நீங்க இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நானு இடையில உங்களுக்கு நான் வீடியோவா போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு இந்த கிச்சன்ல சமையல் சம்மந்தமாவோ, இல்ல வேற ஏதாவது கிச்சன் சம்மந்தமாவோ, சமையல் சம்மந்தமாவோ டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு, என் அறிவுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது நான் பயன்படுத்தினது உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பாய்.